எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஓட்ஸ் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அண்ட் நான் ஓட்ஸ் வச்சு நிறைய ரெசிபிஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் இன்னொரு அருமையான ஓட்ஸ் ரெசிபிஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ஓட்ஸ் கட்லெட். இது செய்யறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய பவுலில் 2 பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் எடுத்து கட் பண்ணி சேர்க்குறேன். 1/4 கப் வேக வச்ச பச்சை பட்டாணி, 1/4 கப் கடலைப்பருப்பு கொஞ்ச நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து சேர்க்கலாம். பொடுசா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், 1/4 கப் பொடுசா நறுக்கின குடமிளகாய், துருவின ஒரு கேரட், பொடுசா நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி, பொடுசா நறுக்கின 3 பச்சை மிளகாயும் சேர்க்கலாம். இது கூட 1 கப் ரோல்டு ஓட்ஸை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணுங்க. அடுத்து மசாலா பொடி எல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு கலந்துக்கோங்க. தேவைப்பட்டா நீங்கள் மேஷர் வச்சு கூட மேஷ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணியிருந்த ஓட்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியும் நான் ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ்சருக்கு நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை, அதே மாதிரி எந்த மாவும் நான் சேர்க்கலை. ஸோ இந்த பைண்டிங்காக மைதா, கடலை மாவு, சோள மாவுன்னு எதுவும் நான் சேர்க்கலை. மசாலா கலவை ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷம் ஊறட்டும். ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் வச்சு லேசாக 3 விரலில் தொட்டு உள்ளங்கையில் தடவிக்கோங்க. கட்லெட் மிக்சர்லேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து இதில் கையில் வச்சு ரவுண்டாக ஈவனாக பேட்டிஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம இதில் ஓட்ஸ் சேர்க்கறதால இருக்கிற மாய்ஸ்சர்லாம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஓட்ஸ் இதுக்கு ஒரு நல்ல பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட ரோல்டு ஓட்ஸ் இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டிஸ் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் தட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கட்லெட் கலவை கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கையளவு ஓட்ஸ் எடுத்து சேர்த்துக்கோங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஒரு அகலமான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ரெடியாக வச்சிருக்கிற இந்த ஓட்ஸ் பேட்டிஸ் மெதுவாக ஒன்றா பேனில் வைங்க. ஒரு பக்கம் 2-3 நிமிஷம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க. ஜஸ்ட் நான் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு இது திருப்பி போட்டுட்ருக்கேன். பேட்டிஸ் உடஞ்சிடாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். எண்ணெய் தேவைப்பட்டதுன்னா ஒரு 2 டீஸ்பூன் அப்படி ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகி வெந்ததும் 2 நிமிஷம் ஆற விடுங்க. இந்த கலவையை நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணிக்கலாம். பேட்டிஸ் கூட ரெடி பண்ணி ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு தேவையான போது எடுத்து சட்டுன்னு ஃப்ரை பண்ணிக்கலாம். சூப்பரான இந்த ஓட்ஸ் கட்லெட்டை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரமாதமாக வரும். இந்த டேஸ்டியான கட்லெட்ஸை நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இல்லைனா புதினா சட்னி வச்சு கூட சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.